ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நெஞ்சோடு துதிக்கிறோம், நாங்கள் நெஞ்சோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவரேப்பா, இந்த மத்தியில் ஆண்டவரை நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரேப்பா, நாங்கள் ஆண்டவரை மெசேஜ் கேட்டு ஆராதிக்க ஆண்டவரேப்பா தந்த கிருபை தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்த வந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரேப்பா, இந்த ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரேப்பா நாங்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரேப்பா உண்மை ஆராதிக்க பாராட்டின கிருபை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் கரங்க கூட இருக்கட்டும் அப்பா. அப்பா நடத்துகிற வர்ஷிப்பு கொடுக்குற மெசேஜாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். நீங்களே கிரியை செய்யுங்க, நீங்களே அதில் வெளிப்படுங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும், நீரே பொறுப்படுத்திக்கொள்ள ஆசைப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிற இந்த காலை வேளையிலும் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கேடகமா, எங்கள் தஞ்சமா ஆண்டவரே, எங்கள் துர்கமா இருக்கிறவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தூய் ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில உலாவுகிற தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் ஆண்டவரே நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்கே இறங்கி வந்து ஆண்டவரே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஷாதா ராபா தலபா ரியாந்த ரானமா ரிகா ராதா லாபா. நாங்கள் வீடுகளில் இருந்தால் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வருகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்கள் ஆண்டவரே வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எல்லாரையும் பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் வீடுகளில் இருந்தால் ஆண்டவரை நாங்கள் உயர்த்தும் போது பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து எங்களை நிரப்புங்கப்பா, நீர் வந்து எங்களை நிரப்புங்கப்பா, நீர் வந்து எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya ரபா ஷாதா ரபா தலபா. தூய் ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வெல்கம் பண்றோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளையில எங்களை வந்து நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ரிகா ராதா லாபா ஷாதா ரபா தலபா. எங்களை நிரப்புங்க 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் மாறுமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை ஆரம்ப வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ரியாந்த ரானமா ஷகராதா லபு ரியாந்த ரானமா. ஹalleluya ஒரு ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புகிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து, எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ரபா ஷாதா ரபா தலபா. ஹalleluya ஓ ஹalleluya. மெல்லிய காற்றாய் இறங்கி வருகிறவர் ஓ ரிகா ராதா லபா ஷாதா ரபா தலபா. ஹalleluya ஹalleluya. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே என்று சொல்லி அவரை வரவேற்போமா. ஹalleluya. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோம் அவரை பார்த்து. வாரும் தூய ஆவியே
வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence, fill us with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. You are the living water, never dying fountain, comforter and counselor, take complete control. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஷதரபா, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, welcome Holy Spirit, we are in your presence Daddy, we are in your presence, fill us with your power, live inside of me. Fill us with your power, live inside of me. பரிசுத்த ஆவியானவரே, ஷகரலலபா ரியாந்தரானவா, ஹalleluya. எங்கள் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே அப்பா வீட்டு இருக்கிற உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஜீவ தண்ணீராய், ஹalleluya, ஜீவ ஊற்றாய் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற, ஹalleluya, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ரிகரலலபோ ஷதரபா தலபா, ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒரு ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. கேட்போமா, கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இயேசுவே ரிகரலலபா. நாங்கள் வீடுகள் இருந்தால் ஒரு ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஹalleluya. தானியேல் ஆண்டவரே ஓ 3 வேளை ஜெபிக்கிறாரே ஆண்டவரே. ஹalleluya. பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறாரே ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஒரு ஜெபிக்கிற வீராங்கனையாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை எங்கள் மத்தியில ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜெப
ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். பாடுவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே. நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. சொல்லுவோம். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். சொல்லுவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதுப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதுப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. சொல்வோம். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். சொல்வோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. சந்தோஷமா விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். கையில தட்டி. எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். சொல்வோம். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர்
அக்கினியாய் இருண்ட அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருண்ட அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருண்ட அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருண்ட அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Hallelujah. Rikaradalaba shadaraba talaba riyantaranama. Hallelujah. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. ஹalleluya. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவரே சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரக்கரதலபா ஷதரபா தலபா. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார், எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஓ ரிகா ராதா லாபா ஷாதா ராபா தலபா, நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம் ஆண்டவரே, நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவரே பதில் தந்தீரே ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் சோர்வில் நேரத்திலும் ஆண்டவரே, அப்பா துன்பத்தின் நேரத்திலும் இருந்த போது எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மை நம்பியுள்ளோம். சொல்வோம், உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மை நம்பியுள்ளோம். பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது.
நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். வருகிறதான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நமக்கு ஆராதனைகள் ஆரம்பமாகிறது. தயவாய் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். முதல் ஆராதனை 5 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக முடியும். இரண்டாவது ஆராதனை 8 மணியிலிருந்து 9:30 மணிக்காக முடியும். மூன்றாம் ஆராதனை 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிவடையும். ஆகவே வருகிறவர்கள் தயவாய் இதை நீங்கள் மற்றவர்கள் பரிமாறுங்கள். ஒருவேளை இந்த பார்க்க முடியாதவர்கள், இந்த செய்தி அறிய முடியாதவர்களுக்கு, நம்ம சபையில் உள்ளவர்களுக்கு இதை அன்பாய் தெரிவிக்க உங்களை யாவரையும் கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் நாம் தேவை உள்ளவர்களுக்காக செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். பிரசவ நாட்டில் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஒருவேளை இந்த காணொளி வாயிலாக இந்த யூடியூப் வழியாக நாம் செபித்தாலும் ஆராதனையில் பங்கு பெற்றாலும் இணைந்து செயல்பட ஆண்டவர் நம்ம கிருபைகளை தருவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ராகினிக்காக, திவாகர் மனைவி ராகினிக்காக, பிரசவ நாட்டில் எதிர்நோக்கி இருக்கிற ராகினி, அனிதா, சோஃபியா, இந்த 3 பேருக்காக ஒருவேளை வேற யார் இருந்தாலும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவு இவர்களை பலப்படுத்தி நடத்த அந்த ஒரே ஏற்ற காலங்களில் சுகப்பிரசவத்தை கட்டளையிட ஜெபம் பண்ணுகிறோம். அதே மாதிரி ஐயனாருடைய குடும்பத்திலிருந்து விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் இருக்கிற விஜயகுமாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நார்மலாய் அவரை வெளியே கொண்டு வர ஜெபம் பண்ணுகிறோம். சரிதா லைட் ஹவுஸ்ல இருக்கிற சகோதரிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய தயவு சரியாய் கைட் பண்ணி நல்ல சுகம் உண்டாக ஜெபம் பண்ணுகிறோம். ராகவேந்தனுடைய அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய தயவு விளங்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். லில்லிக்காக எங்கள் உறவினர், எங்கள் மூத்த மைத்தனருடைய மனைவி லில்லிக்காக, சாம்பியனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை விளங்க பண்ண ஜெபம் பண்ணுகிறோம். பாஸ்டர் ஜெயராஜ் உடுமலைப்பேட்டையில் ஊழியம் செய்கிற அவருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய நாம் சுபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்கிறீர் என்று நம்புகிறோம். வினோதினிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்னும் எங்கள் சபையில் பலவீனப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் இந்த ஜெபிக்கிற இந்த வேலைகளிலே உடைய வல்லமை இறங்கி தொட்டு ஒவ்வொருவரையும் சுகமாக்க ஜெபம் பண்ணுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அற்புதத்தை செய். இயேசு நாமத்தில் தாவே. நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அடுத்த மாதத்தில் ஆராதனைகள் ஆரம்பமாகிறது. முதல் ஆராதனை 5 மணியிலிருந்து 6:30 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை 8 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக முடியும். மூன்றாம் ஆராதனை 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிவடையும். வருகிறவர்கள் திட்டம் பண்ணுங்கள், நாம் சேர்ந்து வரக்கூடாது, மாஸ்கோடு வாருங்கள். பிள்ளைகளை தயவாய் யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அன்பாய் பட்சமாய் கேட்கிறோம். அதனால இந்த காலங்களில் நாம் கவனமாய் சேர்ந்து வருவோம், இடைவெளிகளை பராமரிப்போம், நாம் தேசத்தையும் காப்போம், நம்மையும் காக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஜெபம் வல்லமை உள்ள ஒரு சோர்ஸாக இருக்கிறது. ஆகவே ஆராதனையிலையும் நாம் ஜெபத்தை வலியுறுத்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகும்பொழுது ஜெபத்தை வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்த ஜெபத்துக்கு போகும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வாக்கியத்திலிருந்து இவைகளை நாம் சற்று ஆராய போகிறோம். ஆனால் இந்த செய்தி அத்திமரம் என்ற அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஃபிக் ட்ரீ,
ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் தொடர்ந்து சொல்வோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு இதை திடீர் என்று சொல்லவில்லை. முன்பதாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் இயேசு இந்த காரியத்தை இங்கு வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். இயேசு சீசர்களோடு வரும் பொழுது அவர் பசியா இருந்தால் ஒரு அத்தி மரத்துக்கு கீழே போய் கனிகளை தேடினார். கனி இல்லாதபடியினாலே உடனே இனி உன்னில் ஒரு காலம் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்று ஒரு கட்டளை இடுகிறார். மத்தேயு எழுதும் பொழுது அது உடனே பட்டு போயிற்று, இலைகள் உதிர்ந்தது எழுதுகிறார். மார்க் எழுதும் பொழுது அடுத்த நாள் காலையிலே அந்த மரம் பட்டு போயிற்று என்று பேதுரு சொல்லுகிறதை பதிவு செய்கிறார். நாம் அத்திமரம் என்று எடுத்துக்கொள்வோம். முதலாவது, அத்திமரம் இஸ்ரவேலருடைய செழிப்புக்கு அடையாளம். பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கு அத்திமரம். ஏனென்றால் வேதம் அதை தெளிவுபடுத்துகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். நல்லா கவனிச்சிங்களா? இந்த அத்தி மரம் அவருடைய சமாதானத்துக்கும் செழிப்புக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த ஒற்றர்கள் அந்த கானானை வேவு பார்த்து திரும்பி வரும் பொழுது திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அடுத்து எண்ணாகமம் 13:23. எண்ணாகமம் 13:23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த அத்தி இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒன்று. அப்ப இது இஸ்ரவேலை அன்று குறிக்கிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு இது நம்மை குறிக்கிறது. அத்தி மரம் நாம் வேதத்திலே போய் ஆராயும் பொழுது மிக அழகாக வீட்டு வாசலிலே எல்லாரும் வைத்திருப்பார்கள். அந்த வீட்டு வாசல்ல இந்த மரம் ஒரு 20 அடி உயரத்துக்கு வளருமா. அதனுடைய கிளைகளும் 20 அடி நீளம் வரைக்கும் அங்கிருந்து பரவுமா. இந்த அத்தி மரத்திலே நிழல் தாராளமாய் கிடைக்கும். வேத ஆராய்ச்சியாளர்கள் பலர் சரித்திர எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இஸ்ரவேலிலே உண்டாகிற பகலின் உஷ்ணத்துக்கு தப்பும்படி, இல்லாவிட்டால் இளைப்பாறும்படி அந்த உஷ்ணத்திலே பயணம் எடுத்தவர்கள், பயணப்பட்டவர்கள் இந்த அத்திமர நிழலிலே இளைப்பாறினால் உடனே அவங்க எல்லா ஸ்ட்ரென்த்தையும் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதை அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்றைக்கு இஸ்ரவேலருடைய செழிப்புக்கும் இஸ்ரவேலருக்கு அடையாளமாக அத்திமரம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தை வச்சுதான் இயேசு ஜெபத்தை வலியுறுத்துகிறார். நாம் அங்கிருந்து போக முடியாது. அதனால தான் நான் இந்த இடத்த லேசா சொல்லுகிறோம். அப்ப உங்க வாழ்க்கையில இந்த அத்திமரம், சங்கீதம் 105:33. அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். நியாய தீர்ப்பு வரும் பொழுது அத்தி மரங்களை அழிக்கிறார். இயேசு இங்க புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு அத்தி மரப்பட்டு, இது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதை தியானிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இயேசுனுடைய தன்மைக்கு அது முற்றிலும் விரோதமானது. சம்திங் ஆன்டி விச் ஜீசஸ் ஹஸ் டன். அப்படிதான் நம்ம இதை சாதாரணமா பார்த்தா, ஆனா உள்ளே போய் ஆராயும் பொழுது இயேசு ஒரு செய்தியை இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். அதான் முக்கியம். ஏன்னா அவருடைய கடைசி பஸ்கா நெருங்கி விட்டது. அந்த பஸ்கா பண்டிகையின் நாளில் தான் இது நடக்கிறது.
அதை நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அத்திமரம் இஸ்ரவேலருடைய செழிப்புக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் பாத்திரமாய் இல்லாத பொழுது அந்த அத்தி மரத்தை நானே அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வசனத்துக்கு போவோம். எரேமியா 8:13. அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். அப்ப ஆண்டவர் இத இன்றைக்கும் நமக்கும் இதுதான். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். தி கம் அவுட். ஆனால் இது சிந்திக்க வேண்டிய காலம், செயல்பட வேண்டிய நேரத்திலே நாம் நிற்கிறோம். இதை எப்படி? முதலாவது ஜபத்தின் வாயிலாக, ஃபர்ஸ்ட் பிரேயர். ஆகவே தான் இந்த ஜபத்தோட இந்த அத்திமரம் சம்பந்தப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான் 1:48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். தியானம் பண்ற இடம் அத்திமரம். நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது இயேசு கண்டேன். பிரேயிங் பிளேஸ். இந்த அத்திமரம் எப்படியெல்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த இயேசு சந்தித்த இந்த வேத பகுதியில முன்பதாய் வருகிற இந்த அத்தி மரம் என்பது அங்க அழகா பதிவு செய்திருக்கிறார். அது கனி கொடுக்கிற காலம் இல்லை. இட்ஸ் நாட் த டைம் ஃபார் த ஃப்ரூட். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மரங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மையை இந்த அத்தி மரம் பெற்றிருக்கிறது. அப்படிதான் இஸ்ரவேலர்கள் இருக்கணும். அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும். உங்க சிந்தையிலே பதித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை இந்த அத்தி மரம் வைத்திருக்கிறது. இதை ஆண்டவர் அப்படித்தான் வைக்கிறார். இந்த அத்தி மரம் இஸ்ரவேலருக்கு அடையாளமாக வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாய் வருகிறது. ஏனென்றால் இந்த அத்தி மரத்தில் இலைகள் பசுமையாய் இருக்கும். அதே நேரத்தில் ஏராளமான கனிகள் இருக்கும். அதே நேரத்தில் ஏராளமான பூக்கள். பூக்கள், கனிகள், இலைகள் என்று மூன்றையும் ஒருங்கே தரக்கூடியது அத்திமரம். அப்ப நீங்களும் நானும் இந்த அத்திமரத்தை ஏன் ஆண்டவர் அழைக்கிறார்னா, God expects something more, something deep. எந்த மரத்தும் கிடையாதுங்க. பூ பூத்து, பூ உதிர்ந்து, காய் பிஞ்சு வந்து, இப்ப மாமரத்தை எடுத்தீங்கன்னா இப்ப இந்த சீசன் மாம்பழமா சாப்பிட்றோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூ பூத்து ஒரு வாசனை வீசுமா இருக்கும். தோட்டங்கள்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, மாந்தோப்புகள்ல போய் பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல நான் போய் பார்த்துருக்கிற சின்ன வயசு. அப்படியே பூத்து ஒரு வாசனை வீசும். ஆனா கொஞ்ச நாள்ல பூக்கள் எல்லாம் உதிர்ந்துடும். வெறும் பிஞ்சு நிற்கும், காத்தடிக்காம இருக்கணும். இந்த பிஞ்சுகள் எல்லாம் நின்றுச்சுன்னா மரமே தாங்க முடியாத அளவுக்கு பழம் எடுக்கும். ஆனா அத்தி மரம் அப்படி இல்லை. பூவும் இருக்கும், கனியும் இருக்கும், இலைகளும் பசுமையாக இருக்கும். 2 சீசன் அது கனி கொடுக்கும். 2 சீசன். ஒன்று ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி, அது பஸ்காவை அனுசரிக்கிறோமா. இன்னொன்று செப்டம்பர். ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இப்படி வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம லைஃப் வந்து அநேகரை நம்ம பேசாமையே, நம்ம பழகாமையே, நம்மை பார்க்கிறவர்கள் வாழ்க்கையை தொடக்கூடிய நிலையில நீங்க நானும் இருக்கு. அத்திமரம் அதான். ஒரு தேசத்துல ஒரு நல்ல மனுஷன், ஒரு மந்திரி மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்காரு வைங்களேன். நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல குணம் படைத்தவர். அவரு அது ஒரு குளிர் பிரதேசம். அதனால ராஜா ஏராளமான கம்பெனிகளை அந்த பகுதிகளுக்கு கொடுக்கும்படி மனுஷனுக்கு கொடுத்து விடுறாரு. இந்த மனுஷன் வீடு முழுக்க அந்த புது கம்பெனிகள் நிரம்பி இருக்கு. நல்ல விலை.
அப்போ அதை திருடும்படி திருடர்கள் கூட்டம் 4 பேர் வராங்க. போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. இந்த மந்திரி வந்து ஒரு பழைய கம்பளியை போத்திட்டு படுத்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சம் கிழிச்சல் கூட இருக்குன்னு வைங்களேன், அப்படி இருக்கிறார். இவர் பார்க்குறாரு. யார்? இந்த திருட வந்தவன் பார்க்குறான். என்னடா இந்த ஆளு இவ்வளோ புதுசு புதுசாக இருக்குது, இதை போய் போத்திட்டு படுத்து கிடக்கானே. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆதங்கமாயிடுச்சு திருடனுக்கு. ஏன்னா அவன் கூட வந்தவர்கள் பராக்கிரமசாலிகள். தைரியமாக போய் அந்த மனுஷனை எழுப்பி, ஏயா இவ்வளவு நல்ல கம்பளிகள்லாம் இங்கே இருக்கும் பொழுது நீ ஏயா இப்படி படுத்து கிடக்கிற, இதில் ஒன்று எடுத்து போத்தி இருக்கலாமே சொல்கிறான். இது கூட இல்லாமல் நம்ம தேசத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுப்பதற்காக இது எனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் நான் அதை என்னால் தொட முடியாது. எனக்கு இருக்கிற இது என் குளிருக்கு தாங்க இது போதுமானது. இதை நான் சீக்கிரத்தில் அவங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்காக தான் அதை வைத்திருக்கிறேன். அதை நான் பயன்படுத்த முடியாது. திருட வந்தவன் சொன்னதை கேட்டு மனம் மாறி அவன் சொல்கிறான், நான் உண்மையாக இந்த கம்பெனியில் திருடத்தான் வந்தேன், ஆனால் உங்களுடைய செயலும் அதாவது ப்ரொஃபஷன் should go in practice. கிறிஸ்தவத்தினுடைய தன்மையை அத்திமரமாய் கனியும் இருக்கணும், இலையும் இருக்கணும், பூக்களும் இருக்கும். திஸ் 3S டிஃப்ரெண்ட். இப்போ நான் அதை சொல்ல நேரம் இல்லை, வேறு நேரங்களில் நம்ம அதை சிந்திக்கலாம். அப்போ அந்த திருட மனம் திரும்பி தன் தொழிலை மாற்றிக்கொள்வதாக அந்த மனுஷனோட வாக்குறுதி கொடுத்து ஒரு நல்ல வேலை ஏதாவது எனக்கு வாங்கித்தார்கள் என்று கேட்கிறார். இந்த மனுஷனை உதவி செய்து, அதாவது ஒரு அந்த தேசத்தினுடைய ஒரு நல்ல ஆள் தன்னுடைய செயல்பாடுகளினாலே இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துறார். அத்திமரம் தான். இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஆகவே தான் இங்க இந்த இடம் நான் அடுத்த படி அதில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டால், அது அத்தி பழம் கொடுக்கிற காலம் இல்லை அப்படின்னு மார்க்கில் பதிவு செய்யும். நான் சொல்றேன், God never waits for our season. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கவனித்து கொண்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, God won't go with your plan. You have to go with the God's plan. தேவனுடைய திட்டத்தை நீ நான் முதலாவது நிறைவேற்ற வேண்டுமே அல்லாமல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். God will never wait for your season. இப்ப எனக்கு வேலை இருக்கு, இப்ப நான் சம்பாதிக்க வேண்டும், இப்ப நான் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும், பிறகு நான் ஜெபித்துக் கொள்வேன், பிறகு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், முடியும் பொழுது நான் கொடுப்பேன். நோ, God never waits for season. இந்த அத்தி மரத்தை ஆராய்ந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற கருத்து என்னவென்றால், அந்த அத்தி மரத்துக்கு ஏதோ வியாதி இருக்கு. It should have some kind of disease. ஆகவே அதால கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மரம் காணப்பட்டது. ஆகவே இதை வைத்து இஸ்ரவேலருக்கு பாடம் படித்தார். கனி கொடுக்கல. இயேசு இது அத்தி மரத்தை நேரா பார்க்கிறாரு, இன்னொரு இடத்துல ஓமையா சொல்றாரு. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். போத் ஆர் டிஃபரெண்ட். ஒன்னு ஓமை. ஓமையா சொல்றது லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வருது. ஓமைகளை வாசிக்க வேண்டாம். நான் அவரோட நேரடியாகி சொல்றேன், நேரம் இல்லை, நம்ம முடிக்க போறோம். இந்த அத்தி மரத்துக்கு வைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு படிப்பனையை கற்றுத் தருகிறார். If your life is useless, you are inviting the disaster. கிறிஸ்தவன் என்ற நிலையில, கிறிஸ்தவள் என்ற நிலையில பயனற்ற ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ்வோமே ஆனால், நாம் நம்முடைய அழிவை வரவேற்கிறோம். We invite, we welcome the disaster. The uselessness in the kingdom of God is doomed. அதான் இந்த அத்தி மரம் நமக்கு கற்றுத் தருகிற பாடம். ஆகவே தான் இங்கே இந்த அத்தி மரம், நல்லா கவனிங்க, இந்த தெரு ஓரத்தில் இருந்த அத்தி மரம், அதை யார் வேணா பயன்படுத்தி கொள்ளலாம்.
தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம் தான் இயேசு ஓமையில சொன்னார். இங்க வந்த ஒரு ஊழியர் சொல்லும்போது வேடிக்கையா சொன்னார், நீ தெருவா தோட்டமான்னு முடிவு பண்ணிக்கோ. அவர் சொன்ன இந்த வார்த்தை என் மைண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு போகல. நீ ஒரு சபையில நிலைத்து இருக்கிறாயா? தோட்டத்துக்குள்ள இருந்தால் உனக்கு 3 வருடங்கள் அவகாசம் கொடுக்கப்படும். நீ ரோட்ல நின்னா என் இஷ்டம் போல நான் போவேன், என் இஷ்டம் போல வருவேன், என் இஷ்டம் இருப்பாயானால் நோ கேரண்டி. அதனாலதான் வேதத்திலே அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அந்த பெண் தன் பிள்ளைக்கான சுகத்தை இயேசுவிடம் பெறுகிறார். நாய் வீட்டு நாயா இருக்கு, தெரு நாயா இருக்கு. தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் மாதிரின்னு சொன்னா அதை நான் யாரையும் குறைத்து சொல்ல இதை நான் வரவில்லை. நான் சத்தியத்தை சொல்ல முயற்சிக்கிறேன். சில நேரம் பிள்ளைகள் you don't cope with the church, you don't cope with the ministry, you don't cope with the pastor. ஊழியரோடு ஒத்து போக முடியாதவர்கள் திருச்சபையோடு இணைந்து செயல்பட ஒரு மாதிரி அந்த எஸ்டேட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி there will be no reason, they have their own reason. ஆனாலும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு திருச்சபைக்குள்ள இருக்கும் பொழுது அதுதான் அந்த பெண் கேட்கிறா, நான் ஒரு வேளை யூதனா இல்லை, யூத பெண்ணா இல்லை, நான் கிரேக்க பெண்ணா தான் இருக்கட்டும், ஆனாலும் நான் உம்மை விசுவாசிக்கிறேனே, நான் உம்மை நம்புகிறேனே, ஆகவே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்ப இந்த நாயும் வீட்டு நாய், இட் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ். நீங்க எந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருங்கள். இது கொரோனா பீரியடு, நம்ம இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய வரும். உடனே டோன்ட் ட்ரை டு ஷிஃப்ட் யுவர் மைண்ட். நீங்கள் இருக்கிற திருச்சபைக்குள்ள இருக்கும் பொழுது அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அந்த பெண் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டு போய் விடுகிறார். இந்த தெரு ஓரத்தில் இருக்கிறதான இந்த மரம் பட்டு போகிறது. அதனாலதான் யூதர்களுக்கு என்ன பாடம் கற்றுத் தருகிறார்? இந்த 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 இஸ்ரவேல் என்ற ஒன்றை தேவன் உருவாக்கி ஆபிரகாமில் அழைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஒரு பெரிய திட்டம். மேசியா அங்க வரணும். மேசியா வந்துட்டாரு. ஆனா மேசியாவை ரெகக்னைஸ் பண்ணல. They didn't recognize the Messiah. மேசியாவாகிய இயேசுவை அவர்களுக்கு அறிந்து கொள்ளவும் மனமில்லை. ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை வரும், chosen but frozen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் உறைந்து கிடக்கிறார்கள். ஃப்ரோசனை குக் பண்ண முடியாது, ஃப்ரோசனை சாப்பிடவும் முடியாது. We cannot eat the frozen. இது தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் மேசியாவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே இயேசு இந்த அத்திமர உவமையை அவங்களுக்கு தான் பாடமா வைக்கிறார். ஐ கேம், இந்த இஸ்ரவேல் இந்த யூதர்கள் என்று வந்த ஒரே காரணம் இயேசு அங்கிருந்து வரணும், மேசியா வரணும். இந்த மேசியாவை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். பட் எவ்ரிதிங் வென்ட் ராங். அதனால தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதாவது யூஸ்ஃபுல்னஸ்னா நம்ம ஆண்டவருக்கு 0 ரொம்ப பிடிக்கும். எது ரொம்ப பிடிக்கும்? சைபர் ரொம்ப பிடிக்கும். ஒருவனும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. இதெல்லாம் நம்ம லைஃப் எப்பயுமே அந்த அத்தாரிட்டியில் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தரட்டும். If you are useless, this message may change you. இந்த செய்தி உன்னை மாற்றட்டும். உன் சபைக்கு, தேவராட்சியத்துக்கு, அக்கம் பக்கத்தில் வாழுகிறவர்களுக்கு, உன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நீ பயனளிக்கக்கூடிய ஆளாய். அதுதான் இந்த அத்தி மரம் இலை உதிர்ந்து விடுகிறது, பட்டு போகிறது. God teach a lesson to Israel. இஸ்ரவேலருக்கு பாடத்தை படித்து தருகிறார். கர்த்தர் இந்த காலை வேளையில மகிமைப்படுவாராக. நான் மறுபடியும் அந்த வசனத்துக்கு போய் ஜபத்தை குறித்து உங்களை உற்சாகப்படுத்தி சில காரியங்களை சொல்கிறேன்.
செபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். செபிக்கவில்லை என்று நான் சொன்னேன். ஒரு பெரிய அசைவை எதிர்பார்த்து பாவம் இல்லாத பட்டணமாய், ஒரு பரிசுத்த பட்டணமாய், சமாதானமுள்ள இடமாய், தேவனுடைய ஒரு எழுப்புதலை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜபங்கள் இந்த நாட்களில் எழும்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மறுபடியும் அதே வசனத்துக்கு வரும். மத்திய 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இதுல விசுவாசம் தேவை. ஆனால் நான் ஒன்றை மையப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஜபம், இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொண்டு செபிக்கிறவர்கள் வல்லமை பெறுவார்கள். இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறவர்கள் உள்ள உடைவுகளை சந்திப்பார். ஹார்ட் பிரேக்ஸ் will come. Prayer is not a child to play. நான் ஜெபிக்கும் போது எனக்கு யார் பக்கத்தில் இருந்தாலுமே எனக்கு மூடு வராது. அதை நான் அப்படியே பழகிட்டேன். சில சூழ்நிலைகள் வழி இல்லைன்னா பஸ்ஸில் மருத்துவமனைக்கு போயிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறாள் என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நேராக நான் ஜெபம் பண்ணுறதுனால அவனுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். நல்லா தூங்கிடுவான். ஐ வில் டேக் மை ஓன் டைம் டு ப்ரே. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், prayer gives us ability to do. ஜெபம் உங்களால என்னால முடியாததை செய்வதற்கான அந்த பலனை, அந்த கிருபையை ஜெபம் நமக்கு தருகிறது. கொரோனா காலங்கள், we go through many crises. பொருளாதாரம், பலவீனங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட் கூட எங்கேயும் போக முடியாது. பட் இஃப் யூ கேன் ப்ரே, prayer is never easy way out. ஜபம் சும்மா சில பேர் அதை ஈஸியா எடுத்துக்குவாங்க. don't take it easy. அதை ஒரு நாள் ஈஸியா எடுக்காது. ஜபம் என்றால் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, not pushing God to do for us. தேவன் நமக்காக ஒன்றை செய்யும்படி அவரை தள்ளுவதல்ல ஜபம். இந்த இடத்தை வைத்து நான் சொல்கிறேன். Don't push God to do something for us. அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அதெல்லாம் நாம் மறுக்கவில்லை. அதாவது தேவன் ஒன்றை செய்யும்படி கேட்பதல்ல ஜபம். It is asking him to make us able to do it. நாம் அதை செய்து முடிக்கும்படி, தேவன் நம்மை பலப்படுத்தி நடத்தும்படி, தேவனோடு தொடர்பு கொண்டு அவரோடு இடைப்படுவதுதான் ஜபம். நம்மால முடியாத ஆண்டவர் செய்வார். that's another. ஆனா நாம் செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலனை அவர் நமக்கு தரும்படியாகத்தான் நாம் செபிக்க வேண்டும். ஜபம் என்பது it's a hard way of life. It's a very hard way. கொரோனாலாம் வந்த ஆரம்ப காலங்களில் என்னால் ஜெபம் பண்ணவே முடியாது. மைண்ட் cannot cope with me. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே 1 மணி நேரம் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. can pray. டெங்கும் அதுவும் சேர்ந்து வந்து கொஞ்சம் பிளேட்லெட்ஸ் அந்த நேரம் குறைஞ்ச வேகத்தில் I cannot struggled. It's not easy. அதாவது ப்ரேயர் வந்து ஒரு மெத்தட் கிடையாதுங்க. சிலர் சிஸ்டமேட்டிக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அப்படிலாம் யோசிச்சாங்க. அப்படி சிஸ்டமேட்டிக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் சோம்பேறியாக மாறிடுவீங்க. ஒரு மாதிரி சப்பி ஆயிடுவீங்க, ஃப்ளப்பி ஆயிடுவீங்க, inefficient-ஆ மாறிடுவீங்க. No, prayer doesn't make it. ஜெபம் அப்படின்னு சொல்றது ஜெபம் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு எழும்பி அடுத்த வேலைக்கு நம்ம போயிடணும். கர்த்தர் அங்க கிரியிச்சு.
That is prayer. இதில் நான் கடந்த வாரம் பேசின ஒரு சின்ன காரியத்தை உங்களோட சொல்லி ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். கடந்த வாரம் ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், பரிசுத்த சபம், மகா பரிசுத்த சபம் என்று பேசி, பிரகாரத்தில் சீஷர்கள் இருந்தார்கள். ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருந்தது. பிரகாரத்தில் வந்து அவங்க உள்ள மூவ் ஆகலை. They never prayed there. பரிசுத்த ஸ்தலத்துக்கு 3 பேரை கூட்டிட்டு போறாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்களும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மூவ் ஆகும். அவங்க அங்கே தூங்கினாங்க, இவங்க இங்கே தூங்கினாங்க. அதான் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தூங்கலை. தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் இயேசு சில காரியங்களை அவர்கள் கற்றுக் கொடுக்கும்படி வாஞ்சியோட அந்த வாய்ப்பை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஆள் எப்படின்னா, வாய்ப்பே இல்லாமல் அந்த வாய்ப்பை பெற்றார். That's what prayer meant. ஜெபிக்கிற ஆளை don't underestimate. ஜெபிக்கிற ஒரு பலவீனனுக்கு முன்னாடி பிசாசும் சாத்தானுடைய கூட்டமும் பாதாளமும் நடுவும். Take time. இதுல நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறது, மோசேக்கு வேலைக்காரனா இருந்தவன். He started as a humble servant of Moses, graduated as the honorable servant of Jehovah. மோசேக்கு தான் ஆசரிப்பு கூடாரம், மோசே முகத்துல தான் பிரகாசம். ஆனால் யோசுவா இதெல்லாத்தையும் தாண்டி போயிடும். எக்ஸிட்ஸ். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜபத்தை புரிஞ்சிருங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்தம் சொல்றேன். ஆனால் இவன் தாவீது கூட அங்கெல்லாம் போல. தாவீது கூட என்ன அழகா சொல்லிடுவான், அவருடைய வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். He went so deep. அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை ஏன்னா அவன் ஆசாரியன் கிடையாது, லேவியன் கிடையாது. தாவீது is not permitted, but he exceeded the limits of Levites. லேவியர்களுடைய அந்த அந்த அவளுக்குன்னு உண்டான ஸ்லாக்கியங்களெல்லாம் இவன் தாண்டி விடுகிறான். ஆண்டவருக்கு இந்த ராத்திரி வேளையில மகிமை உண்டாகட்டும், இந்த காலை வேளையில மகிமை உண்டாகட்டும். இதுக்கு ஆதாரமான வசனம் யாத்திராகமம் 33:11. இவர் ஒருத்தர் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த வாசல்லே இருந்தானாங்க. The abiding place of Joshua was the entrance of the tent of tabernacle, but he went beyond the limit. மிகப்பெரிய successful. He was the victorious man. மோசே மலை ஏறி போவாரு, யோசுவா அந்த மலையில அவன் ஒரு இடத்துல இருப்பான், மூப்பர்ல இன்னொரு இடத்துல இருப்பான். ஆண்டவர் அதை கண்டுக்காத மாதிரி இருக்கும். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் ஆண்டவரை கண்டுக்காத மாதிரி தெரியும். ஆனா ஒரு நேரம் வரும் பொழுது யோசுவாவை கூப்பிடுன்னு வர ஆண்டவர். மோசையினுடைய காலம் முடியும் பொழுது மோசை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். எனக்கு வேலைக்காரன் தானே, அதான் சொன்னேன். ஒரு மோசேக்கு ஒரு சாதாரண வேலைக்காரனாக ஆரம்பித்ததான இந்த யோசுவா, அவன் யெகோவா தேவனுடைய பெரிய ஸ்தானத்துக்கு, ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய இடத்துக்கு அவன் பட்டமளிப்பு பெறுகிறது போல ஒரு ஹானரபிள் கண்டிஷனுக்கு வந்துடுறான், கிராஜுவேட். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தேவ மகிமை அங்கே வந்துச்சு பாருங்க, அது அவனுக்குள்ள போயிடுச்சு. இந்த மகிமை யாருக்குள்ளலாம் போயிருந்தோ அவங்க எலும்புகள் அந்த விக்ட்ரி இருக்கும், ஜெயம் இருக்கும். அவன் ராட்சசனையும் ஜெயிப்பான். 32 வெற்றிகளை யோசுவா பெறுகிறான். 32 விக்டரிஸ். கானானை சுதந்திரிக்கிறான், கானானை பங்கு போடுறான். விதவிதமான யுத்தங்கள், ஈட்டிய நீற்றம் ஆயிக்கு நேரா தோல்வி ஜெயமாய் மாறுகிறது.
ஒரு இடங்களை கற்குவையினால ராஜாக்கள் அடக்கம் பண்றான். இஸ்ரவேலருடைய கால்களை எடுத்து அவன் கழுத்து மேல வைக்கிறான். சம்திங், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதிருந்தான். டே முழுக்க நீங்க நானும் வேலை செய்யுங்க. பிரேயர் இஸ் நத்திங், ஜஸ்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். வேதம் அதை அழகாய் சொல்லுகிறது. இடைவிடாமல் நேரம் கிடைக்கும் பொழுது மணிக்கணக்கா ஜெபம் பண்ணு. இல்லைன்னா நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் இயேசுவை ரெக்கக்னைஸ் பண்ணு. ட்ரை டு, அதாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு இப்போ எனக்கு இயேசு இருக்கிறார் அப்படின்னு உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை வந்துச்சுனாலே the presence of God. இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் வாங்க. நான் தான் சொன்னேன், 0 தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. everyone want to be blessed. செய்தியை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, God want you to be blessed. God want to make you a useful vessel. பயனற்றது is going for the elimination. Useless is going to be eliminated from this world. But you and I should germinate. You and I should bring the seeds and fruits from God. அத்தி மரமாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாத்தான் மேல் அத்தி மரத்துக்கு கீழே வந்து கடைசி வரை இயேசுவை விட்டு விலகாது. Let us have a close intimacy. நான் ஏற்கனவே ஆசிரியர் கூடாரத்தை சொல்லும்போது சொன்னேன், இன்ட்ரடக்ஷன் பிரகாரம் எலிமினேஷன் பரிசுத்த ஸ்தலம், இன்டிமசி மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துக்கு இயேசு போய் இந்த பாத்திரமனை விட்டு நீங்க குடும்பம் நீங்க. Yes, prayer gives the strength to face, to go through all your hardships. இந்த கொரோனா காலங்களில் எப்படிப்பட்ட இக்கட்டுகளை நீங்கள் உங்களை பயணம் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. Somebody would have lost. Right now, your friends, relatives, குடும்பத்தினர், உறவினர், God can strengthen. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். கண்களை மூடி ஒரு தேவ பிரசன்னோட நிரப்ப முடியும், பயபக்தியோடு. ஒருவேளை இதை நீங்கள் மீடியாவில் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, நான் நம்புறேன் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நீ ஒரு அத்தி மரமாய் மாறுவாயாக. இலையும் கனிகளும் பூக்களும் நிறைந்து பார்க்கிற யாவருக்கும், எல்லா நிலையில உள்ளவர்களுக்கும், கனி தேடுகிறவர்களுக்கு கனிகள், பூக்களை கண்டு ரசிக்க வேண்டியவருக்கு பூக்கள், இலைகளினால் இளைப்பார விரும்புகிறவர்களுக்கு நிழல், எல்லாவற்றையும் உங்கள் மூலம் தருவாராக. அப்படியே உங்க மனசை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்க மேல ஒரு புது அபிஷேகம் இறங்கி வரட்டும். காலை பிழை கவா கரா கலா தாரா கவா ஷபரா கலா தீரமா கவா கவா பாவா. எஸ், something reality, something impact, something different should happen in this case in our church congregation. அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிற நாத்தான் வேலை கண்டது போல கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் தியானம் பண்ணுகிற அத்தி மரத்தின் கீழ் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒவ்வொரு வீடுகளில் ஜபம் பெருகுவதாக, பரிசுத்தம் பெருகுவதாக, யுத்தங்கள் ஓய்வதாக, சுயங்கள் ஓய்வதாக, இந்த போன் டாமினேஷன் முறிவதாக, டிவி டாமினேஷன் முறிவதாக, வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வருவதாக, வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக, பலவீனங்கள் வீடுகளை விட்டு வெளியே வரட்டும், வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மனம் உண்டாகச்சு. நாம் சேர்ந்து வரப்போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று ஆர்ப்பரித்து வர கிருபை தரும். அந்த பட்டணத்தையும் தேசத்தையும் தேவன் மாற்றுவாராக. மேசியாவை அறிமுகப்படுத்த வேண்டிய இஸ்ரவேலாகிய அத்தி மரம் தவறின பொழுது, பயன் இல்லாமல் போன பொழுது பட்டு போயிடுச்சு. You and I should be useful for the kingdom of God, for the God's way. அந்தவரே எங்களுக்கு கிருபைகளை தருவீராக.
ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீரா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உடைய ஆச்சரியமான பொறுப்படுங்க. இயேசு நாமத்தில் தான். ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சமாதானம், சுகம், பலன் மனையரோடு சகல பரிசுத்த வாழ்களோடு ஜப ஆவியோடும் இந்த அனுபவத்தோடு நிலை நிற்பதாக. ஆமென். God bless you.